இப்போ டைம் 11 மணிக்கிட்ட இருக்கும். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது நியூ இயருக்கு. இப்போ வந்து டேட் 31/12/2025. லைட்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. நானும் ஆர்வமாக இருக்கேன். இன்றைக்கி ராத்திரி தூங்குறதா இல்லை. இப்போ வந்து பயங்கர அமைதியாக இருக்குது. ஆனால் நியூ இயர் 12 மணி ஆனோடனே இந்த மாதிரி 100% இருக்காது. பயங்கர சத்தமாக இருக்கும். இப்போ டைம் கரெக்டாக 12 மணி ஆகுது. ஹாப்பி நியூ இயர். வெல்கம் 2026. பாய் 2025. உங்களாலே கேட்க முடியும். 12 மணி ஆனோடனே சுற்றி கத்துற சத்தமும் பட்டாசு சத்தமும் தான். ஹாப்பி நியூ இயர். நியூ இயரும் என்னோடய பர்த்டேவும் ஒரே நாளுங்கிறனால காலையிலே கேக் கடைக்கு போயிட்டு என் பர்த்டேக்கும் நியூ இயருக்குமான கேக்கை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த கையோட அப்படியே எங்கள் தாத்தா கிட்ட சொல்லி கேக்கையும் வெட்டிட்டோம். நாங்கள் வந்து நியூ இயருக்கு ஒரு 1/2 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்கியிருந்தோம். வெட்டின கையோட அப்படியே கேக்கையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மதியானம் ஃபுல்லாக சும்மா தான் உட்காண்ட்ருந்தோம். சாயங்காலம் வந்து பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு வந்து நடந்தே போகலான்னு சொன்னாங்க. ஆனால் ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் எனக்கு கால் வலி இருந்தனால நான் வந்து போகலை. மொத்தமாக கிட்டத்தட்ட 7 கிலோமீட்ரு. அதனால என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே உட்காந்துட்டேன். நான் வந்து ராத்திரி 9:05க்கு பிறந்தனால ராத்திரி 9:05க்கு தான் கேக் வெட்டுவேன்னு சொல்லிட்டு வெட்டினேன். இந்த கேக் வந்து ஒரு 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக். என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்து எனக்கு டாப்பிள்னு ஒரு கேமை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு சின்ன குழந்தைங்க கேம் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேம். அதனால ராத்திரி 12 மணி வரைக்கும் அந்த கேம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்க போனோம். ராத்திரி 10 மணிக்கிட்ட வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சைடில் மேகத்தை பார்த்தா மேகத்து மேலே டிஸ்கோ லைட் அடிச்சிட்ருக்கு. எங்கேயோ தூரத்தில் பார்ட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஜேடன், இன்னைக்கு நியூ இயர் எப்படி போச்சு? நியூ இயர் சூப்பராக போச்சு. நம்ம நியூ இயர் கேக் வாங்கி நம்ம கட் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் விஷ் பண்ணிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லா தான் போச்சு. எனக்கு மட்டும் கால் வலி இல்லைன்னா நடந்தே பீச்சுக்கு போயிருந்தா நாள் இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு இன்றைக்கி நாள் நல்லா தான் போச்சு. உங்களுக்கும் நல்லா போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹாப்பி நியூ இயர் அண்ட் மேரி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாஸ் தமிழ். வரட்டா?